விடயத்தை அதனுடைய தொகையை கொடுக்க வேண்டும். கிட்டத்தட்ட 100 ரூபாயாக இந்த வருடம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அந்த சதக்கத்துல் ஃபித்ரை அந்த நாளில் நிறைவேற்ற வேண்டும். ஷாஃபி மذஹபிலே 2 கிலோ 400 கிராம் கோதுமையோ அல்லது அரிசியையோ ஷாஃபி மذஹபுடையவர்கள் கொடுக்க வேண்டும். அதனுடைய கிரயத்தை கொடுக்க கூடாது. வெறும் பொருளாக மட்டும் தான் சதக்கத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற வேண்டும். எனவே இந்த விஷயங்களை எல்லாம் நாம் இங்கு சிந்திக்கின்றோம். காரணம், பெருநாளைக்கு முன்பாக இதுவெல்லாம் நம்முடைய சிந்தனை எடுத்துக்கொண்டால் தான் நாம் சரியான முறையில் அந்த கடமையையும் நிறைவேற்ற முடியும் என்பதால் நாம் சிந்திக்கின்றோம். அன்பானவர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அருமையான நிகழ்வு ஒன்று உள்ளது. புகாரி ஷரீஃபிலே பதிவாகியுள்ளது. முதலில் இதனுடைய பின்னணியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சதக்கத்துல் ஃபித்ரை ஈதுடைய அந்த பெருநாளில் தான் கொடுக்க வேண்டுமா, அந்த நாளில் தான் கொடுக்க வேண்டுமா, அல்லது அதற்கு முன்பாக ஒரு நாள் அல்லது 2 நாள் முன்பாகவே சதக்கத்துல் ஃபித்ரை நிறைவேற்றலாமா என்றால், சதக்கத்துல் ஃபித்ரை பெருநாளைக்கு முன்பாகவும் நிறைவேற்றலாம். ஒரு நாள் அல்லது 2 நாளைக்கு முன்பாகவே அந்த சதக்கத்துல் ஃபித்ரை ஏழைகளுக்கு கொடுத்து விடலாம். அதுவும் ஜாயிஸ் தான், அதுவும் கூடுமான விஷயம்தான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிகழ்வு இதற்கு சான்றாக இருக்கின்றது. புகழ்பெற்ற வரலாறு ஆயத்துல் குர்சி எப்படி தோன்றியது, அதனுடைய மகத்துவத்தை பற்றி பேசக்கூடிய அந்த வரலாற்றின் பின்னணியில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்த சதகத்துல் ஃபித்ருடைய இந்த ஜகாத்துல் ஃபித்ருடைய பணங்களையும் அந்த பொருட்களையும் அங்கு சேமித்து வைத்திருந்த அந்த ஒரு இடத்திற்கு பாதுகாவலாக அவர்களை நியமித்திருப்பார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பொருட்களை எல்லாம் பாதுகாப்பதற்காக அங்கு நிற்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த கடமை ஒப்படைக்கப்பட்டது, அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. முதல் நாள் இரவு ஒரு திருடருடைய தோற்றத்தில், ஏழ்மையான தோற்றத்தில் ஒருவர் அந்த பொருட்களை திருட வருகின்றார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதரை பிடித்து விடுகின்றார்கள். எதற்காக திருட வந்தாய் என்று விசாரித்து அவரும் தன்னுடைய காரணத்தை எல்லாம் சொல்கின்றார். நான் ரொம்ப ஏழை, எனக்கு குழந்தை குட்டிகளா இருக்குது, எனக்கு குடும்பங்கள் இருக்குது, அவங்க ரொம்ப வறுமையில இருக்காங்க, அதனால தான் நான் திருட வந்தேன், என்னை விட்டுருங்க, என்னை மன்னிச்சு விட்டுருங்க, இதற்கு மேல் நான் திருட வரமாட்டேன் என்று முதல் நாள் இரவில் தப்பித்துக் கொள்கின்றார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த நபரை விட்டு விடுகின்றார்கள். இந்த மாதிரி நடந்ததை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் காலையில் நடந்த போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லவும் செய்றாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் திருட வந்தாரு, அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய விஷயங்களை சொன்னாரு, அவர் ரொம்ப வறுமையில இருக்கிறதாகவும் தன்னுடைய குடும்பத்தில் பசி பட்னியால் திண்டாடை கொண்டிருக்கின்றார்கள் என்பதை எல்லாம் சொன்னவுடன் நான் இறக்கப்பட்டு விட்டுட, அவர் இனிமேல் திருட வரமாட்டாருன்னு உத்தரவாதம் கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொன்னாங்க. இரண்டாவது நாளும் 2வது இரவிலேயும் அதே நபர் அதே தோற்றத்தில் அப்படியே வராரு திருடுறதுக்காக. மீண்டும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நபரை பிடித்து விடுகின்றார்கள். இப்ப எதுக்குப்பா வந்த, நேத்து தான் நீ திருட வரமாட்டேன்னு சொன்னியே, திரும்பி எதற்கு வந்தாய் அப்படின்னு கேட்டவுடனே அதே காரணத்தை சொல்றான். தெரியாம வந்துட்டு என்ன மன்னிச்சு விட்டுருங்க, எனக்கு குழந்தை குட்டிலாம் இருக்குது, வறுமையில தவிக்கிறாங்க, அவங்களுக்காக தான் நான் இந்த தவறை செய்ய நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் கருணை காட்டி இறக்கப்பட்டு விட்டுறாங்க. இதே நிகழ்வை திரும்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க. சரி, 3வது இரவும் ஆகின்றது. அப்பவும் திரும்பி அதே நபர் வராரு, அந்த ஏழ்மையான தோற்றத்தில் திருடக்கூடியவராக வருகின்றார். அப்போ அபூ ஹுரைரா விடுறதா இல்ல, 2 நாள் உன்னை விட்டாச்சு, 3வது நாள் இது கடைசி, உன்னை கண்டிப்பா ரசூலுல்லாஹி கிட்ட நான் புடிச்சு தந்துட்டே தீருவேன், கண்டிப்பா காலையில ஆனவுடனே ரசூலுல்லாஹி கிட்ட நீ ஆஜராகியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறுத்திடுறாங்க. அப்போ அந்த நபர் சொல்றாரு, என்னை விட்டுருங்க, நான் உங்களுக்கு நல்ல சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு கற்றுத் தருகின்றேன். இதான் அவைத்த இலா ஃபிராஷின், நீங்கள் படுக்கைக்கு செல்வதற்கு முன்னால் இந்த வார்த்தைகளை சொன்னால் கண்டிப்பாக ஃபைனஹு லையஸால மின்க ஹாஃபிதுன் வலா யக்ரபன்னக ஷைத்தான், அல்லாஹ்விடமிருந்து ஒரு பாதுகாவலர் உங்களுக்கு இருந்து கொண்டே இருப்பார், உங்களை ஷைத்தான் நெருங்கவே மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று அந்த நபர் அப்போ சொல்லி தந்தார். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅഖுதுஹு சினத்து வலா நௌம். ஆயத்துல் குர்சியை நீங்கள் படுக்கைக்கு முன்பாக ஓதி நீங்கள் சென்றால் உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து ஒரு பாதுகாவலரும் ஷைத்தானும் உங்களை நெருங்க மாட்டான் என்று சொன்னதும் ஆகா
நல்ல அருமையான வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து விட்டாரே, நல்ல சிறந்த ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லிவிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மன்னித்து விடுகின்றார்கள். அவரை போக விட்டுறாங்க. காலையில இந்த மாதிரி நிகழ்வெல்லாம் நடந்தது. திரும்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அவங்க கிட்ட சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆமா அவர் சொன்னது கரெக்ட் தான், ஆனா அவன் சொன்னவன் மிகப்பெரிய பொய்யன். இவ்வளோ 3 நாள் இதே மாதிரி தொடர்ந்து இந்த நிகழ்வு நடந்துட்டே இருக்குது, அந்த நபர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்போ அவர் சொல்றாருல்ல, எனக்கு தெரியாது. அப்ப சொன்னாரு ஃபைன்னஹு ஷைத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் ஷைத்தான் மனித தோற்றத்தில் வந்து உங்களுக்கு இப்படி எல்லாம் ஆயத்துல் குர்சியை கற்று தந்து சென்று இருக்கின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஆயத்துல் குர்சியை ஓதக்கூடியவர்களுக்கு மிக சிறப்புகள் அதிகம். அதே போல படுகைக்கு செல்வதற்கு முன்பாக ஆயத்துல் குர்சியை ஓதி செல்பவருக்கும் ஷைத்தானிடமிருந்து அவருடைய தீங்குகளிலிருந்து பாதுகாப்பும் அல்லாஹ்விடமிருந்து மிகப்பெரிய மலக்கினுடைய அந்த ப்ரொடெக்ஷன், அந்த பாதுகாப்பும் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும் என்ற இந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நிகழ்வின் வாயிலாக நாம் தெரிகின்றோம். அன்பானவர்களே, எனவே ஜகாத்துல் ஃபித்ர், இந்த சதகத்துல் ஃபித்ரை ஈத் பெருநாளைக்கு ஒரு நாள் முன்பாகவோ அல்லது 2 நாட்கள் முன்பாகவோ கொடுக்கலாம் என்ற ஒரு சட்டத்தையும் இந்த ஹதீஸின் கீழாக ஃபுகஹாக்கள் இயற்றுகின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். ஆயத்துல் குர்சியினுடைய சில சிறப்புகளை இந்த அருமையான நேரத்தில் நாம் சிந்திக்கின்றோம். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஆயத்துல் குர்சியை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓதுகின்றார்களோ மரணத்திற்கும் சுவனத்திற்கும் மத்தியில் அவருக்கு எந்த ஒரு பாலமும் இல்லை என்று சொல்வார்கள். அதாவது அவருக்கும் சுவனத்துக்கும் மத்தியில் மௌத்தை தவிர வேற எந்த பாலமும் இல்லை. அந்த அளவுக்கு டைரக்டாக அல்லாஹ் சுவனத்திற்குள் நுழைப்பான். யார் இந்த ஆயத்துல் குர்சியை தினசரி பாபந்தியாக கட்டாயமாக ஓதிக்கொண்டே வருகின்றார்களோ அவர்களுக்கு இந்த சிறப்பை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்பதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். எனவே ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஆயத்துல் குர்சியை நாம் ஓத கடமைப்பட்டுள்ளோம், ஓத ஆர்வப்படுத்தியுள்ளார்கள், ஓதுவோம். அதே போல தூங்குவதற்கு முன்பாக நாம் ஒவ்வொரு நாளும் ஆயத்துல் குர்சியை ஓதிவிட்டு சென்றால் நமக்கு வரக்கூடிய கெட்ட கனவுகளும் கெட்ட நிகழ்வுகளும் கெட்ட விஷயங்களும் அசரீறுகளும் நமக்கு தூக்கத்தில் ஏற்படாது என்பதும் நம்முடைய பெரியோர்கள் நமக்கு சொல்லித் தரக்கூடிய விஷயங்கள் ஆகும். எனவே இந்த ஆயத்துல் குர்சியை அதிகம் நாம் ஓதி வர வேண்டும். அதே போல இந்த பெருநாளைக்கு முன்பாக நாம் இந்த ரமதானுடைய கடைசி தருணங்களில் இருப்பதால் அதிகமாக திக்ருகளில் ஈடுபட வேண்டும். ஏழை சஹாபாக்கள் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், செல்வந்தர்கள் நாங்கள் நோன்பு வைப்பதை போல அவர்களும் நோன்பு வைக்கின்றார்கள், நாங்கள் ஹஜ் செய்வதை போன்று அவர்களும் ஹஜ் செய்கின்றார்கள், ஆனால் எங்களை விட அவர்கள் தரஜாவில் உயர்ந்து போகின்றார்கள். காரணம், அவர்களிடத்தில் செல்வம் இருக்கின்றது, அவர்கள் அதனால் தர்மம் செய்து எங்களை விட தரஜாக்களில் அந்தஸ்துகளில் உயர்ந்து விடுகின்றார்கள், நாங்கள் என்ன செய்வது என்று கேட்ட பொழுது அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நான் உங்களுக்கு சில திக்ருகளை கற்றுக் கொடுக்கின்றேன், சில திக்ருகளை கற்றுக் கொடுக்கின்றேன். அந்த திக்ருகளை நீங்கள் ஓதி வந்தால் யார் அதை ஓதி வருகின்றார்களோ அவர்களுடைய தரஜாக்கள் அதை ஓதி வராதவர்களை விட மிக உயர்ந்த தரஜாக்களை அடைவார்கள் என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அப்பொழுது சொல்வார்கள், யார் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பாக 33 தடவை சுப்ஹானல்லாஹ் என்ற திக்ரையும் அல்ஹம்துலில்லாஹ் என்ற திக்ரையும் 33 தடவை அல்லாஹு அக்பர் என்ற திக்ரை 34 தடவை ஓதுகின்றார்களோ அவர்கள் மிக உயர்ந்த தரஜாக்களை அடைவார்கள் என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 7 சஹாபாக்களுக்கு சொல்லி அனுப்பிவிட்டார்கள். அப்புறம் இந்த செய்தி அந்த செல்வம் படைத்த சஹாபாக்களுக்கும் எட்டுகின்றது. அவர்களும் இந்த அமலை ஆரம்பித்து விடுகின்றார்கள், அவர்களும் திக்ர் செய்ய ஆரம்பித்து விடுகின்றார்கள். அப்ப திரும்பி வந்து முறையிடுகின்றார்கள். அந்த ஏற்கனவே வந்த 7 சஹாபாக்கள் இந்த மாதிரி அவங்களும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்களும் திக்ர் செய்யறாங்களே, அவங்க இப்ப எப்படி நாங்க அவங்கள விட அந்தஸ்து உயர்ந்தது, ஒண்ணும் பண்ண முடியாது. வல்லாஹு யுக்தில் ஃபضل வல்லாஹு துல் ஃபضலில் அதீம், அல்லாஹ் ஃபضலில் மிகைத்தவன், அவன் கொடுப்பதை சில பேருக்கு வாரி வழங்குகிறான், அவன் நாடியோருக்கு இந்த சிறப்பை கொடுத்து விடுகின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடித்து விடுவார்கள்.
எனவே இங்கு பார்க்கின்றோம், செல்வம் படைத்தவர்களும் இந்த திக்ருகளை செய்வதால் அவர்களுடைய அந்தஸ்துகளும் மேன்மை அடைகின்றது. செல்வம் இல்லை என்று கவலைப்படுபவர்கள், தர்மம் செய்ய முடியவில்லை என்று கவலைப்படுபவர்களுக்கும் அவர்களுடைய அந்தஸ்து உயர்விற்கு காரணமாகவும் இந்த திக்ருகள் எல்லாம் இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்ற இந்த திக்ருகளை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பாக ஓதி வரக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக அவர்களுடைய மாண்பும் மகத்துவங்களும் மேன்மை அடையும் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உத்தரவாதம் கொடுக்கின்றார்கள். எனவே அருமையானவர்களே, சில பேர் இப்படியும் நினைத்துக் கொள்கின்றார்கள், 29 நோன்பு அடைவதால் நமக்கு அந்த 30 நோன்பு நோற்பதனுடைய சிறப்பை நாம் தவறவிட்டு விடுகின்றோம் என்று நினைப்பது உண்டு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் அவர்களோடு நாங்கள் நோன்பு நோக்கக்கூடிய சமயத்தில் பெரும்பாலும் 29 நாட்கள் தான் நாங்கள் நோன்பு வைத்திருக்கின்றோம். 30 நாட்கள் நோன்பு வைத்தது மிகவும் சொற்ப காலம் தான் என்று சொல்வார்கள். இந்த ஹதீஸிலிருந்து மார்க்க அறிஞர்கள் சொல்கின்றார்கள், 29 நாட்கள் நோன்பு வைத்தாலும் சரி, 30 நாட்கள் நோன்பு வைத்தாலும் அவர்களுடைய சிறப்பில் எந்த குறைவும் கிடையாது. 30 நோன்பு நோற்றவர்களுடைய சிறப்பு அதிகமோ அல்லது 29 நோன்புகளை நோற்றவர்களுடைய சிறப்பு குறைவோ என்று அந்த தாழ்வும் அந்த குறைபாடு என்பது கிடையாது என்று மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள். எனவே 29 நாட்களை தான் நாம் அதிகம் இந்த வருடங்களில், சமீபமான வருடங்களில் நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அதனால் எந்த ஒரு குறைபாடுகளும் கிடையாது என்பதையும் நாம் சிந்தனையில் எடுத்துக்கொள்கின்றோம். அருமையானவர்களே, இந்த ஈத் வருவதற்கு முன்பு தக்பீரை அதிகமாக கூற வேண்டும். எப்பொழுதிலிருந்து கூற வேண்டும்? ஒலி துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், ஒலி துக்மிலுல் இத்தா, ஒலி துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும். இந்த ஆயத்திற்கு கீழாக நீங்கள் தக்பீரை சொல்ல வேண்டும், அல்லாஹ்விற்கு நீங்கள் நன்றி செலுத்திய வண்ணம் என்று கூறக்கூடிய இந்த ஆயத்திற்கு கீழாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், ஈதினுடைய அந்த பிறை பார்க்கப்பட்டு விட்டால், ஷவ்வாலினுடைய ஆரம்பமான பிறை பார்க்கப்பட்டு விட்டால், அப்பொழுதிலிருந்து மறுநாள் ஈத் தொழுகைக்காக செல்வதற்கு முன்பாக அவர்கள் ஈதினுடைய தக்பீரை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அதனுடைய சிறப்பு அதிகம் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள். சஹாபாக்கள் அந்த ஈதினுடைய இரவு முழுக்க தக்பீர்களில் ஈடுபடுவார்கள் என்பதாக இந்த ஆயத்திற்கு கீழாக தஃசீர்களிலே பதிவு செய்கின்றார்கள். அதே போல ஈதுக்கு பெருநாளினுடைய தொழுகைக்காக செல்லக்கூடிய வழியில் தக்பீர் ஓதி செல்வதும், வரக்கூடிய நேரத்திலேயும் தக்பீர் ஓதிக்கொண்டே வருவதும், இதுவெல்லாம் மிகவும் உன்னதமான செயல்கள். இந்த நேரத்தில் நாம் அதிகம் நம்முடைய சிந்தனையில் எடுத்துக்கொண்டு அமல் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஆகும். எனவே ஈது பிறை பார்க்கப்பட்டு விட்டால் அந்த தக்பீரை ஓதுவதை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். மறுநாள் ஈது தொழுகைக்கு செல்வதற்கு முன்பாக இந்த தக்பீர்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக நமக்கு வலியுறுத்தப்படுகின்றது, ஆர்வப்படுத்தப்பட்டுள்ளது. அருமையானவர்களே, சதகத்துல் ஃபித்ருடைய விஷயத்தில் கவனம் தேவை. பல பேர் செய்யக்கூடிய தவறு அதுதான். தொழுகைக்கு முன்பாகவே செல்லும் பொழுது, தொழுகைக்கு செல்வதற்கு முன்பாகவே அந்த சதகத்துல் ஃபித்ரை நிறைவேற்றி விட்டு செல்ல வேண்டும். மாறாக அதற்கு பின்பாக நிறைவேற்றினால் அது அதாவது வளமையாக செய்யக்கூடிய தர்மமாக ஆகிவிடுமே தவிர சதகத்துல் ஃபித்ர் என்ற அந்த தரஜாவையும் அந்த அந்தஸ்தையும் அந்த உயர்வையும் நமக்கு கொடுக்காது என்ற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் கூறுவார்கள். எனவே ஈத் பெருநாளைக்கு முன்பாக, ஈத் பெருநாளைக்கு ஒரு நாளோ அல்லது 2 நாள் முன்பாகவும் இந்த சதகத்துல் ஃபித்ரை நிறைவேற்றலாம். அல்லது ஈத் தொழுகைக்காக செல்வதற்கு முன்பாக ஏழைகளுக்கு இந்த சதகத்துல் ஃபித்ரை நிறைவேற்றி செல்ல வேண்டும் என்பதை நாம் இங்கு சிந்திக்கின்றோம். அல்லாஹ் இந்த சிந்தனைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு நல்ல முறையில் அமல் செய்வதற்கும், இந்த நோன்புகளை சரியான முறையில் கடைபிடித்து இதனுடைய முழு கூலிகளை அல்லாஹ்விடத்தில் பெறுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மீதம் இருக்கக்கூடிய நாட்களிலேயும் முடிந்த அளவு அதிகம் அமல்களிலேயும் குர்ஆனோடும் திக்ர்களோடும் அல்லாஹ்வுடைய நினைவோடும் நம்முடைய நாளிகைகளும் நாட்களும் கடப்பதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் இந்த மாதத்தில் நாம் செய்த எல்லா இபாதத்துகளையும் கபூல் செய்வானாக, நம்முடைய நோன்புகளையும் கபூல் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுன்னத்துல்லாஹி